28/3/2026 நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 14ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். அதாவது இன்றைய தினம் கிழக்கு திசையை நோக்கி பயணம் போகக்கூடாது. இன்றைக்கி வேறு வழி இல்லை, உத்தியோகம் நிமித்தமாக, தொழில் வியாபாரம் நிமித்தமாக, இல்லை சுபகாரியங்கள் அசுபகாரியங்கள், கோவில் திருவிழாக்கள் இதிலெல்லாம் நம்ம கலந்துக்கணும்னா என்ன பண்ணுறது? அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் பரிகாரமாக கொஞ்சம் தயிர் கர்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான உங்களது பயணங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். சூரிய உதயம் காலை 6:15 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று காலை 11:13 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:46 மணி வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று அதிகாலை 12:13 மணி வரை அதிகண்டம், அதன் பின்பு இரவு 9:45 மணி வரை சுகர்மம், அதன் பின்பு திருத்தி. கரணம் இன்று அதிகாலை 12 மணி 2 வரை தைத்துலம், அதன் பின்பு காலை 11:13 மணி வரை கரஜை, அதன் பின்பு இரவு 10:22 மணி வரை வாணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:14 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். அதன் பின்பு மாலை 4:46 மணி வரை சித்த யோகம். அதன் பின்பு யோகம் மீண்டும் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 4:46 மணி வரை மூலம், அதன் பின்பு பூராடம். மூலம் பூராடம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, கடக ராசியில் சந்திரன், சிம்ம ராசியில் கேது, கும்ப ராசியில் புதன், செவ்வாய் மற்றும் ராகு, மீன ராசியில் சூரியன் மற்றும் சனி பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர், தர்மக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு சனி பகவான் காயத்ரி சொல்லி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோத்யாத் அப்படின்னு 27 தடவை சொல்லிவிட்டு எழுதீபம் போட்டுட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதேமாரி நீங்கள் நினைக்கிற காரியங்களும் அற்புதமாக நிறைவேறும். மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். சுகஸ்தானம் 4ஆம் பாவத்தில் 4ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று அருமையாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் உண்டாகும். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களது முயற்சிகள் வெற்றியடையும் நாள். சகாயஸ்தானத்தில் சந்திர பகவான் சகாயாதிபதி அற்புதமாக ஆட்சி அமைத்து சஞ்சாரம் செய்வதால் உங்கள் முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் அதிரடியான லாபத்தை கொண்டு வந்து தரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு
நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள். தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலா வருவதால் உங்களது பொருளாதாரங்கள் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அயன சயன போகஸ்தானாதிபதி சந்திர பகவான் அயன சயன போகஸ்தானத்திலேயே ஆட்சி அமைத்து சஞ்சாரம் செய்வதால் திடீர் செலவுகளை சந்திக்க நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினீர்கள் என்றால் மருத்துவ செலவுகள் வராது. அரசியல்வாதிகளுக்கு பயணங்கள் கண்டிப்பாக அமையும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில முடிவுகளுக்கு உங்களது கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில முன்னேற்றங்கள் அற்புதமாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். முக்கிய பிரபலங்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம். சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். லாபாதிபதி லாபஸ்தானத்திலே அதிக அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் உங்கள் எண்ணங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகளையும் சலுகைகளையும் பெறலாம். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான சில வேலைகள் அற்புதமாக நிறைவேறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் போராட்டங்கள் நிறைந்த நாள். பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய அளவில் இருக்கலாம். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கூட்டாளிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் கூடும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க.
அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் மனக்குழப்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் நாள். பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் பாக்யாதிபதி அதி அற்புதமாக ஆட்சி அமைத்து சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் அற்புதமாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை நெருக்கடிகள் விலகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓய்வெடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உடலளவில் இருந்து வந்த வேதனைகள் மறையும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதும் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் கடுமையாக சில காரியங்களில் சிக்கி திணறும் நாள். விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாள். அதாவது உங்களது அஷ்டம ராசியில் அஷ்டமாதிபதி ஆட்சி அமைத்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை கொண்டு வந்து தருகிறார். அதனால் வீண் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் அனைவரையும் அரவணைத்து செல்வது நல்லது. குடும்பத்தில் சிற்சில குழப்பங்கள் ஏற்படும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வாகன பயணங்களில் கவனம் தேவைப்படும். யாத்திரை அந்த மாதிரி பயணங்கள் ஏற்படும் பொழுது மிகுந்த கவனங்கள் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் கலகலப்பிற்கு குறைவில்லாத ஒரு அற்புதமான ஒரு நாள். களத்திரஸ்தானம் என்கிற 7ஆம் பாவத்தில் களத்திராதிபதி சந்திர பகவான் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் செய்து உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வேலை தேடும் நபர்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்பு அமையும். தொழில் வியாபாரத்தில் நண்பர்களின் உதவி மூலமாக சிறிய அளவில் நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கும்பராசினியர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பகைருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் பகைருண ரோகாதிபதி சந்திர பகவான் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில்
கவனம் மேற்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். நண்பர்களின் உதவி தாராளமாக கிட்டும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாளாக கிடைக்கும். அவர்கள் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை பெறுவீர்கள். குழந்தைகளின் படிப்பு விஷயத்தில் இன்றைய தினம் நீங்கள் தனி கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரத்தில் அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9.